Welcome to guiderglobe.com. So in this session, we are going to discuss about an important topic, that is simplification. So simplification அப்படின்ற டாபிக் பற்றி இந்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், இதோட வெயிட்டேஜஸ் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ தி சிம்பிளிஃபிகேஷன் இஸ் வெரி வெல் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பேங்கிங் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ பேங்கிங் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஸோ பேங்க்கு, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே, ஸோ மூணு இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பேங்கிங் அப்படின்னா வந்துட்டு இப்போ ப்ரிப்பேரிங் ஃபார் பிஓ எக்ஸாமினேஷன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ டெஃபினட்டாக 5 கொஸ்டின்ஸ் வில் பி பேஸ்ட் அப்பான் யுவர் சிம்பிளிஃபிகேஷன். அண்ட் இன் கேஸ் ஆஃப் கிளர்க் எக்ஸாம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ டெஃபினெட்லி ஆர் கோயிங் டு கெட் 10 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ பிஓ லெவல் அப்படின்னா வந்துட்டு, ஸோ 5 கொஸ்டின் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சிமிலர்லி கிளர்க் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி அப்படின்னா, so definitely you will get 2 questions in terms of simplification. So minimum 2, maximum 3. சரியா? So for both SSC and railway minimum 2, maximum 3 இருக்கும். So SSC னா ஒரு क्वेश्चन 2 மார்க். So அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கலாம்னாக்கா 6 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். So because SSC க்கு வந்து ஒரு क्वेश्चन வந்து 2 மார்க். clear? So இந்த simplification அப்படிங்கற டாபிக்கோட பேசிக்ஸ் முதல்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Afterwards we can directly go into the problem and we can try to solve the problem. clear? So I'm going to discuss about simplification. So simplifications-ல என்னென்ன பேஸ் இருக்கு, ஸோ அதை நம்ம எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்க, தமிழ்ல சொல்லுவோம் சுருக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எனக்கு பெருசா ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அது என்ன பண்ணுவோம்னாக்க, நான் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் நான் கொண்டு வருவேன். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்துட்டு, ஸோ ஐ கேன் சால்வ் இன் 2 ways. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ கேன் யூஸ் அ ரூல். சரியா? அதாவது ஒரு ரூல்ஸ் யூஸ் பண்ணி என்னால் வந்து சால்வ் பண்ண முடியும். என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறோம். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் மீன் போர்ட் மாஸ் அப்படின்னா, ஸோ பி இஸ் நத்திங் பட் யுவர் பிராக்கெட்ஸ். ஸோ போர்ட் மாஸ்ல பி அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்துட்டு, எனக்கு ஒரு பிராக்கெட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? சிமிலர்லி ஓ அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுனாக்க, ஆஃப் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே நேரத்தில் வந்துட்டு டி அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. டி அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டிவிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ எம் அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசென்ட் மல்டிபிளிகேஷன். ஸோ மல்டிபிள்ல எனக்கு ரெஃபர் பண்ணுது. சிமிலர்லி ஏ இஸ் ஃபார் யுவர் அடிஷன். சரியா? அண்ட் எஸ் இஸ் ஃபார் யுவர் சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ ஜென்ரலாகவே எனக்கு ஒரு சம்ம கொடுத்துருக்காங்கனாக்க, ஐ ஹாவ் டு அப்ரோச் இன் திஸ் மெத்தட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 35. சரியா? 35 divided by 7. சரியா? into 3 plus 2. கிளியர்? அப்புறம் வந்துட்டு -1 into 7 அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அதாவது 35 divided by 7 into 3 plus 2 -1 into 7 எனக்கு இருக்கு. அப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும், how I have to solve this அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்பதான் என்ன பண்ணுவேன்னாக்கா, I will go for this board mass. ஏன் அந்த போர்ட் மாஸ் நான் போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு, மல்டிபிளிகேஷன் சிம்பிள் 2 வாட்டி பிரசண்டா இருக்கு, அடிஷன் சிம்பிள் இருக்கு, அதே நேரத்தில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? அப்ப நான் எதை முதல் சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறேன், பிராக்கெட்ஸ் இங்க எங்கேயாவது பிரசண்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போறேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி பிராக்கெட், எனக்கு எந்த ஒரு பிராக்கெட்டுமே கிடையாது. அடுத்து வந்துட்டு ஆஃப் இருக்கான்றத பார்க்கறேன். இந்த இடத்துல எனக்கு ஆஃபும் கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்றேன், டிவிஷன் இருக்கா, பிராக்கெட்ஸ் இல்ல, அதனால ஐ எம் செக்கிங் ஃபார் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் ஃபார் டிவிஷன். ஸோ டிவிஷன் வச்சு நான் பேசுவேன். அப்ப எனக்கு டிவிஷன் எப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு டிவிஷன் இருக்கு. அப்ப இதுதான் என்னுடைய முதல் ஸ்டெப்பா இருக்க முடியும். ஐ ஹவ் டு சால்வ் இன் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் நான் என்ன பண்ண போறேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ண போறேன். அப்ப 35 divided by 7 எனக்கு என்ன இருக்க முடியும், 5 இருக்க முடியுமா? ஸோ 5 into 3, ஸோ plus 2 -1 into 7. அப்ப எனக்கு டிவிஷன் முடிச்சிட்டேன்.
ஸோ ஒன்ஸ் நான் டிவிஷன் முடிச்சுனாக்கா ஐ வில் கோ ஃபார் மல்டிபிளிகேஷன். ஸோ மல்டிபிளிகேஷன் எங்க இருக்குனாக்க இந்த இடத்துல ஒரு மல்டிபிளிகேஷன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மல்டிபிளிகேஷன் இருக்கா. ஸோ ஐ எம் கோயிங் டு சால்வ் த மல்டிபிளிகேஷன். ஸோ 5 into 3 எனக்கு எவ்வளோ இருக்க முடியும், 15 இருக்க முடியும், பிளஸ் 2. ஸோ 7 into -1 that is going to be -7 இருக்க முடியுமா. அதாவது 5 into 3 is 15 plus 2 அப்படியே இருக்கு. ஸோ -1 into 7 எனக்கு என்ன இருக்க முடியும், -7 இருக்க முடியும். Now I am going to try this. So 15 plus 2 எவ்வளவு எனக்கு 17. 17 minus 7 that will be what, 10. அப்ப என்னோட final answer will be what, 10 will be my final answer. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, I am using in BODMAS rule அப்படி நான் சொல்றேன். I am using in terms of BODMAS rule. அதாவது ஒரு BODMAS rule பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க சால்வ் பண்ண போறது. இதுதான் வந்துட்டு எனக்கு இதுக்கான மெத்தட். கிளியர்? This is the method of solving in BODMAS. சப்போஸ் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் கூட நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா சப்போஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு 30% ஆஃப் 300 சரியா பிளஸ் 25 into 3 divided by 5. 300% of 30% of 300 plus 25 into 3 divided by 5 சரியா plus ஒரு 36% of ஒரு 360 36% of 360. அப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வச்சு நமக்கு தெரியும். கிளியர்? ஸோ 30% of 300 25 into 3 divided by 5 plus 36% of 360 இருக்கு. கிளியர்? 36% of 360. அப்ப என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்க பிராக்கெட்ஸ் இருக்கா நான் செக் பண்ணி பார்க்க போறேன். ஐ நாட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் பிராக்கெட்ஸ். இந்த இடத்துல பிராக்கெட்ஸே இல்ல. ஸோ அப்ப எனக்கு என்னன்னாக்கா ஆஃப் நான் செக் பண்ணணும். ஆஃப் இருக்கா, சரி ரெண்டாவது ஆஃப் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு 30% of 300 ஒன்று இருக்கு, 36% of 360 இருக்கு இல்லையா. Now I will try to solve this one. 30% அப்படின்னா 30 divided by 100 into 300 plus 25 plus அது அப்படியே இருக்கட்டும். ஸோ 25 into 3 divided by 5 plus 36% னா 36 divided by 100 into 360. 36 divided by 100 into 360. இப்போ நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவேன். 30 into 3 will be what, 19 சொல்லி கிடைக்குமா பிளஸ். ஸோ இது அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம முதல்ல ஆஃப் தான் சால்வ் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ 25 into 3 divided by 5 எடுத்துக்கிறேன். ஸோ பிளஸ் ஸோ 36 அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே நான் சால்வ் பண்ணலாமா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 36 ஸ்கொயர். ஸோ 36 ஸ்கொயரோட வேல்யூ அளவு 1296 divided by 10 இருக்கும். 1296 divided by 10 வருமா. அப்ப நான் இதை சால்வ் பண்ணனாக்க 90 plus 25 into 3 divided by 5 நால I can put 5 here plus இங்க வந்துட்டு divided by 10 இருக்கா, அப்ப 129.6 எழுதிக்கலாமா. 129.6 இப்போ நான் இங்க சால்வ் பண்றேன். இது ரெண்டுமே சால்வ் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 5 கிடைக்குமா. இதை சால்வ் பண்ணா 5 கிடைக்குமா. ஸோ 5 into 3 will be what, 15. அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்னவா இருக்க முடியும். ஸோ 90 plus 15 plus 129.6. 129.6. So final answer will be what? So 90 15 அப்படினா வந்து 105 105 sorry 105 தான் வரும். 100 105 வந்துட்டு ஒரு 129 பாயிண்ட் அப்படினா வந்து it is going to be 234.6 will be the answer. So 234.6 will be the answer. So final answer will be what? 234.6. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க we will try to solve the problem. We will try to solve the problem. So BODMAS ரூல் வச்சு கேட்டாங்கனாக்க இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க we will try to solve the problem. Clear? புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் BODMAS ரூலில் இது பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவேன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஐ வில் ட்ரை டு சால்வ் த ப்ராக்கெட்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ப்ராக்கெட்ஸை முதல்ல சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் சர்ச் ஃபார் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், தென் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதுதான் வந்துட்டு இந்த BODMAS ரூலோட கான்செப்ட். கிளியர்? BODMAS ரூல் வந்து புரியுதா எப்படி பண்றோம் அப்படின்ற BODMAS ரூல் புரியுதா?
ஸோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி வேகமாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் 36% ஆஃப் 360 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் டேரெக்டாக வந்து நான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல உட்காந்து கேன்சல் பண்ணிட்டு 2 டேபிள் கேன்சல் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ 36 into 36 எப்படி வேகமாக சால்வ் பண்ணுறது நம்ம கற்றுக்கணும். எப்படி வந்து ஒரு 36 ஸ்கொயர் வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ 36 ஸ்கொயர் வந்து நான் எப்படி வேகமாக வந்துட்டு ஆன்சர் சொல்கிறேன். 36 ஸ்கொயரை வந்துட்டு நான் எப்படி வேகமாக ஆன்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இங்கே 0 கேன்சல் பண்ணால் 36 into 36 வந்து 1 to 96 நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இது எப்படி வேகமாக சால்வ் பண்ணுறது கற்றுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், முதல் 6 ஸ்கொயர் பண்ணுறேன். 6 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்குமா. அடுத்து என்ன பண்ணுறேன், 3 ஸ்கொயர் பண்ணுறேன். 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்குமா. ஸோ 09 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 9 கிடைக்கும். ஸோ 09 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறேன்னா, I'm going to multiple these two things. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். எவ்வளவு, 3 into 6 எவ்வளவு, 18. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். 3 into 6 18. 18ஓட டபுள் மடங்கு என்னன்னு பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். 18 3, அதாவது 3 into 6 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். 18ஓடைய டபுள் மடங்கு எவ்வளோன்னு பார்க்குறேன். 18ஓட டபுள் மடங்கு எவ்வளவு, 18ஓட டபுள் மடங்கு எவ்வளவு, 36. அது 36 எழுதுறேன். அதாவது இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 3. இப்போ பாருங்க, 6 9 9 plus 3 is 12. அப்போ 1296 இப்படி ஆச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வேகமாக ரெண்டு நம்பர் வந்துட்டு we will try to square. ஸோ இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கிளியர், வேகமாக எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் சால்விங் த சம்மை சால்வ் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியர். ஸோ இதுதான் வந்து போர்ட் மார்க்ஸ் வச்சு நம்ம சொல்கிறது. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஐ எம் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூசிங் ஃபார்முலாஸ். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க we will try to solve the problem. அதாவது என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஸோ சர்ச் அண்ட் இண்டிசஸ் எல்லாம் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சர்ச் அண்ட் இண்டிசஸ், சர்ச் அண்ட் இண்டிசஸோட ரூல் யூஸ் பண்ண போறோம். என்னன்னா சர்ச் அண்ட் இண்டிசஸோட ரூல் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் we'll use the formula of algebra. அல்ஜிப்ராவோட கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்போம். a plus b the whole square, a minus b the whole square இதெல்லாம் படிச்சோம் பாத்தீங்களா. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க we will try to solve the problem. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ்னா என்னன்றது பார்ப்போம், அதோட ரூல்ஸ் என்னன்றது பார்ப்போம். சரியா. ஸோ இந்த இண்டிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர்னு அர்த்தம். இண்டிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் இண்டெக்ஸ் தான் இண்டிசஸ். அப்போ என்ன சொல்றேன்னாக்க பவர், எனிதிங் பவர்ல இருந்தா அதை நம்ம சொல்ல இண்டெக்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு a to the power of m நான் சொல்றேன். a to the power of m, a to the power of m னா இங்க a அப்படின்றது எனக்கு என்னன்னாக்க this is going to be my base. a அப்படின்றது என்னன்னாக்க this is going to be base. m அப்படின்றது என்னன்னா it is going to be my power. பவர் சொல்லலாம், ஆர் எல்ஸ் எப்படி சொல்லலாம்னா இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். a to the power of m அப்படின்னா a அப்படின்றது என்னோட பேஸ், m அப்படின்றது என்ன பவர் அப்படின்னாட்டி இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். பவர் சொல்லலாம், ஆர் எல்ஸ் இண்டெக்ஸ் சொல்லி சொல்லலாம். கிளியர். அப்ப இந்த இதுதான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸுக்கான மீனிங். வாட் யூ மீன் பை சர்ட்? சர்ட்னா என்ன அர்த்தம்னா வாட் யூ மீன் பை சர்ட் அப்படின்னா இட் இஸ் a irrational number. சர்ட் இஸ் nothing but so irrational number. Surd is nothing but an irrational number. Suppose ஒரு நம்பர் எழுதுறேன், so 2 plus root 3 அப்படின்னா சொல்றேன். அப்போ this is an irrational number இல்லையா. 2 plus root 3 அப்படின்றது எனக்கு ஒரு irrational number. இப்போ 1 divided by so 2 minus root 3 எழுதுறேன். 2 minus root 3. அப்போ இது கூட எனக்கு ஒரு irrational number தான். புரியுதா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் வச்சு ஒரு சில இடத்துல நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் தான் ரொம்ப முக்கியம். Suppose if you are preparing for SSC அப்படின்னா definitely you will get a question from search and indices. Search and indices கான்செப்ட் யூஸ் பண்றவங்க தான் அவன் சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பான். So definitely you are going to use the rule of search and indices. மறந்துடக்கூடாது. ஸோ இதில் வச்சு ஒரு சில ரூல்ஸ் நம்ம பார்ப்போம். சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல we will try to solve some rules. ஒரு சில ரூல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரூல் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம அந்த ரூல்லாம் பெருசாலாம் கிடையாது. ரூல்னா நம்ம பெரிய வேற எதுவும் நம்ம கற்றுக்கிற போறோம்னா கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி we have come across those rules. சரியா. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயோ இல்லை 7thலயோ 8thலயோ அந்த ரூல்ஸ் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ முதல் ரூல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். I'm going to explain about the first rule.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு a to the power of m into a to the power of n இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுதான் பேஸ், இது ரெண்டுமே பேஸ் a அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு ரூல் பேச போகிறேன். என்ன ரூல் பேச போகிறேன்னா when my bases are equal, எனக்கு பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது I can add up the powers அப்படின்ற ரூல் பற்றி பேச போகிறேன். அதாவது when my bases are equal அப்படின்ற போது I can add up the powers. அப்போனாக்கா a to the power of m plus n எழுதிக்கலாம். a to the power of m plus n. This is my first rule. And my second rule. Second rule என்ன சொல்றேன்னாக்க a to the power of m divided by a to the power of n நான் சொல்றேன். a to the power of m divided by a to the power of n நான் சொல்றேன். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்னாக்க a to the power of m minus n எழுதலாம். a to the power of m minus n. அப்ப மல்டிபிள்ல இருந்தா plus n m plus n, டிவிஷன்ல இருந்துச்சுனாக்க a to the power of m minus n அப்படி எழுதிக்கலாம். This is my second rule. மூணாவது ஒரு ரூல் பத்தி பேசணும். என்னங்க மூணாவது ஒரு ரூல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சப்போஸ் எனக்கு இப்படி இருக்கு a to the power of m whole to the power of ஒரு பிராக்கெட் போட்டு n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? a to the power of m ஒரு பிராக்கெட் போட்டு whole to the power of n கொடுத்துருக்காங்கன்னா I can write this as a to the power of m n எழுதலாம். அதாவது m into n அப்படின்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இங்க எனக்கு இருக்கு ஒரு 5 ஸ்கொயர் இருக்கு. அந்த 5 ஸ்கொயருக்கு மேலே எனக்கு அப்படி 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 5 to the power of 2 into 3. அப்போ 5 to the power of 6 எழுதலாம் நான் சொல்ல வரேன். இதுதான் இந்த ரூலுக்கான எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? அண்ட் சிமிலர்லி இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரோம். திஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு a to the power of m to the power of n. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க பிராக்கெட் இருந்தா நான் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம், பிராக்கெட் இல்லாட்டி நான் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க முடியாது. சப்போஸ் இப்படி இருக்குன்னா 5 to the power of 2 whole to the power of 3 இருக்குன்னா this is not equal to 5 to the power of 6 ன்னு எடுத்துக்கலாம். Here this is my third rule. fourth rule நான் சொல்றேன் என்னன்றது. ஸோ fourth rule பத்தி பேச போறேன். என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்க நான் ஒரு விஷயம் பார்த்ததான். சப்போஸ் எனக்கு a to the power of m into a to the power of n equal to a to the power of x வச்சுக்கிறோம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஐ மீன் ஈக்குவல்ட்டுக்கு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அதே நேரத்தில் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும் உள்ள பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஐ கேன் ஈக்குவேட் தி பவர்ஸ். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும் உள்ள பேசஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா ஐ கேன் ஈக்குவேட் தி பவர்ஸ். அதாவது இதை நான் எப்படி எழுதலாம்னு சொல்லி சொல்றாங்கனாக்க, ஸோ இதை நான் ஜென்ரலா ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் பேஸ் ஈக்குவல் பவர் வேறனா எப்படி எழுதலாம், a to the power of m plus n எழுதிக்கலாமா, and this is equals to a to the power of x எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவல் இந்த பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் எனக்கு என்ன இருக்குன்னா பேசஸ் ஈக்குவலா இருக்கு. பேசஸ் ஈக்குவலா இருந்தா ஐ கேன் ஈக்குவல் தி பவர்ஸ் நான் சொல்லிக்கிறேன்னா, ஸோ ஐ கேன் ரைட் m plus n equal to x. m plus n equals to x. Here, so this is the rule here, m plus n equal to x. So the நாலு ரூல் நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நம்மளால வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். Here, so first rule என்ன சொல்லிருந்தேன், a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n எழுதிருந்தோம். So a to the power of m divided by a to the power of n னா a to the power of m minus n எழுதிருந்தோம். a to the power of m whole to the power of n equal to a to the power of mn, that is also not equal to a to the power of n. So அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் a to the power of m into a to the power of n equal to a to the power of x. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோர்த் ஒன்றுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் எனக்கு இப்படி இருக்கு, ஸோ 5 cube into 125 equals to 25 to the power of x. அது இருக்கு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் ரூலுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். 5 cube into 125 equal to 25 to the power of x. Find x சொல்லி கேட்போம். அப்போ எனக்கு ரூல் தெரியும், பேசஸ் எல்லாம் ஈக்குவல் ஆச்சுன்னா ரெண்டு பக்கம் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலான்ற ரூல் எனக்கு தெரியுமா. பேசஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணாக்க
ரெண்டு பக்கமும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலான்ற விஷயம் தெரியுமா? அப்போ இது என்னது 5 கியூப் இருக்கு. 125 கேன் பி ஆல்சோ ரிட்டன் as எப்படி எழுதலாம்? 5 to the power of 3 எழுதிக்கலாமா? 125 5 into 5 into 5 is 125 தானே? அப்போ this is also equals to 5 square can be written as, so 25 can be written as 5 square the whole to the power of x எழுதிக்கலாம். அப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா 5 to the power of 2x எழுதிக்கலாமா? அப்போ 5 பேசஸ் ஈக்குவலாக தான் பவர் ஆட் பண்ணுறேன். 3 plus 3 வந்துடும். சிமிலர்லி 5 to the power of 2x. அப்போ ஈக்குவல் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பை பேஸ் சேம். அப்போ நான் எப்படி எழுதலாம்? ஸோ 6 ஈக்குவல் டு 2x எழுதிக்கலாமா? அப்போ 6 ஈக்குவல் டு 2xனா அப்போ x இஸ் ஈக்குவல் டு வாட்? 3 இருக்கும். x ஈக்குவல் டு வாட்? இதுதான் வந்துட்டு இந்த ஃபோர்த் ரூலுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஃபோர்த் ரூலுக்கான எக்ஸ்பிளனேஷன். Clear? So இதுதான் வந்துட்டு இந்த certain pieces ஓட ரூல்ஸ். Clear? Next I can move for this algebra. So algebra நமக்கு algebraic formulas தெரியும் இல்லையா? அந்த formulas நம்ம யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். So we can use the formulas and we can be able to solve the problem. Clear? We can directly go into the formulas. So 1 to 20 எனக்கு என்ன சொல்றாங்கனா what should come in the place of question mark in the following question. The following question வந்துட்டு எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. I move on to the first question. முதல் question இது எப்படின்னா square root of 1521 divided by 3 into 12 அப்படின்னு சொல்லி இருக்கு. அது square root of 1521 divided by 3 into 12 ஓட ஆன்சர் தான் சொல்லிருக்காங்க. First of all, I have to find the square root value. The square root value எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரியும். இப்படி கொடுத்தாலே நான் ஸ்கொயர் ரூட்ல கொடுத்ததுக்காக நடக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஸோ 1521 சரியா? நான் லாஸ்ட்ல வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு ரெண்டு இது தள்ளி இப்படி ஒரு கோடு போடுவேன். ஸோ எண்டிங் வேல்யூ என்னன்னு பார்ப்பேன். 1 அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 ஸ்கொயர் பண்ணி தான் 1 கிடைச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி வந்துட்டு 9 ஸ்கொயர் பண்ணி தான் எனக்கு 1 கிடைச்சிருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணி தான் எனக்கு 1 கிடைச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி வந்துட்டு 9 ஸ்கொயர் பண்ணியிருந்தா எனக்கு 1 கிடைச்சிருக்கும். பிகாஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ அளவு 1, அதே நேரத்தில் 9 ஸ்கொயரோட வேல்யூ அளவு 81. அப்போ இந்த யூனிட் டிஜிட்ல எனக்கு 1 வரதுக்கான வாய்ப்பு என்னன்னா 1 ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஆர்எல்ஸ் 9 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரெண்டு தான் எனக்கு வாய்ப்பு. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ அளவு 15. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ அளவு 15. அந்த 15 அப்படின்றது எந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூக்கு நடுவில் வந்து நான் பார்க்க போறேன். ஐ நோ தட் 3 ஸ்கொயர்னோட வேல்யூ எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? 9 சொல்லி இருக்க முடியும். 4 ஸ்கொயர் அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு எப்படி இருக்குனாக்க 16 அப்படின்னு இருக்க முடியும். 3 ஸ்கொயர் அப்படின்றது 9 இருக்க முடியும். 4 ஸ்கொயர் அப்படின்றது 16 இருக்க முடியுமா? கிளியர். அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த 15 இருக்க முடியும். ஐ எம் கோயிங் ஃபார் மை லோவர் வேல்யூ. அந்த லோவர் வேல்யூக்கு நான் போறேன்னாக்க 3 இஸ் மை லோவர் வேல்யூவா? அதாவது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த 15 அப்படின்ற நம்பர் வரும். சரியா? ரெண்டுத்துக்கு நடுவில் தான் 15 அப்படின்னு நம்பர் வரும். அப்ப எனக்கு லோவர் வேல்யூ எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 9க்கு நேரம் இருக்கிறதா லோவர் வேல்யூ. அப்ப 3. அப்ப 1 31 இருக்க முடியும், அப்படி 39 இருக்க முடியும். சரி, இதோட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப டெஃபினட்டா நான் சொல்லலாம் 39 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்படி ஸ்கொயர் பண்ண நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 39 ஸ்கொயர் பண்ணணும்னாக்க ஸோ 81 9 ஸ்கொயர் பண்ணா 81 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணா 09 கிடைக்கும். அப்ப 3 into 9 எவ்வளவு? 27. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன். 27 டபுள் பண்ணனாக்கா 54. அப்ப லாஸ்ட் டிஜிட் ஒரு பிளேஸ் விட்டு 4 இந்த இடத்துல 5 போடுங்க. அப்போ 1 2 50. இப்போ 1521னா 39 ஸ்கொயர் பண்ணா வருது. ஸோ நான் இங்க டைரக்டா எழுதுறேன் 39 divided by 3 into 12. சரியா? 39 divided by 3 it is going to be 13. 13 into 12 அப்படின்னா it is going to be what? 156. 156 na option D will be your answer. 156 na option D will be. Next one. So அடுத்த சம் பாருங்க. இப்போ I have to use the board mass rule. நான் சம் எல்லாமே என்ன பண்ண போறேன்னா I am going to use the board mass rule.
இப்போ 672 divided by 24 ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் 672 divided by 24 okay 672 divided by 24 into 18 plus 153 minus 343 ஸோ சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணனாக்கா எனக்கு எவ்வளோ டைம் 2 டைம்ஸ் போகும் 8 டைம்ஸ் வருமா 28 கிடைக்கும். அப்போ 28 into 18 28 into 18 28 into 18 it is going to be 504 plus 153 minus 345 plus 153 it is going to be 7 3 5 6 minus 345 345 it is going to be 2 1 3 answer will be what 312 312 option இருக்கா எனக்கு இல்ல so my option will be what none of this. so எப்படி நான் வேகமா இந்த 28 into 18 நான் வேகமா மல்டிபிள் பண்ணேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. this is going to be 28 into 18 நான் மல்டிபிள் எப்படி வேகமா பண்றேன் நான் சொல்லி தரேன் clear. so இது என்ன பண்ணேன்னா 18 20 minus 2 எடுத்துக்கற பாருங்க 18 20 minus 2 எடுத்துக்க பாருங்க. அப்ப 2 into 28 எனக்கு எவ்வளவு இருக்க முடியும் 56 இருக்க முடியுமா? அப்ப 20 நால ஒரே ஒரு 0 சேர்க்க போறேன். அடுத்து திருப்பி ஒரு 56 மட்டும் நான் சேர்த்துக்க போறேன். அப்ப ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ண போறேன் 4 இல்லையா? இந்த இடத்துல எனக்கு 0 இந்த இடத்துல 504 எனக்கு கிடைக்கும். இதுதான் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா I will reduce this. clear? next sum என்ன கொடுத்திருக்காங்க 3/4 of 26% of 850. so 3/4 of half na into நான் சொல்லிக்கிறேன்னா 26% of it is going to be 26 divided by 100 into 850. okay சால்வ் பண்ணி பார்க்கலாமா நம்ம? இந்த ரெண்டு 0 மட்டும் கேன்சல் பண்ணி வச்சுக்கணும். இந்த 10 அப்படியே வச்சிருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா? சப்போஸ் இதை நான் சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும். இங்க எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 2 கிடைக்கும். ஓகே சோ 13 into 2 13 into 3 எவ்வளவு 39 into 85 divided by 20. இப்போ இந்த 39 into 85 போடுவோம் 39 into 85 மல்டிபிள் பண்ணுவோம். எனக்கு என்ன கிடைக்கும் 39 into 85 மல்டிபிள் பண்ணனாக்கா எனக்கு 3315 அப்படி சொல்லி கிடைக்கும் டிவைட் பை 2 into 10 வச்சுக்கிறேன் 20. இப்போ 3315 2 ஆல டிவைட் பண்ணுவோம் 3315 2 ஆல டிவைட் பண்ணுவோம். எனக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 1657.5 கிடைக்குமா டிவைடட் பை 10 கிடைக்கும். இப்போ டிவைடட் பை 10 னா எனக்கு இன்னும் ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் வைக்க முடியுமா? அப்ப 165.75. அப்ப ஆன்சர் will be what 165.75. 165.75 இருக்கா? சோ இருக்கு ஆப்ஷன் A ல இருக்கு 165.75 இருக்கு. clear? சோ நான் மல்டிபிள் பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன். சப்போஸ் எனக்கு 39 கொடுத்திருக்காங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கறேன்னாக்கா 40 minus 1 into so 85 எடுத்துக்கறேன். 40 minus 1 னா 20 க்கு 0 3 2 so 32 34 340 ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கறோம் minus 85. so 85 ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 3315 விதியர் ஆச்சு. இதுதான் எனக்கு ஆன்சர் ஆகும். இப்படி தான் நம்ம வேவ மல்டிபிள் பண்ண இந்த இடத்துல. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணோம். சோ ரெகுலரான பிராக்டீஸ் இருந்துச்சு அப்படினா வந்துட்டு டெஃபினட்டா வந்து we can able to solve. சோ அடுத்த சம் பாருங்க. சோ 144 divided by 8 divided by ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு ஈக்குவல் டு 9 இருக்கா? அப்ப எனக்கு எல்லாமே டிவிஷன்ல இருக்கு. எல்லாமே டிவிஷன் இருக்குனா என்னோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குனா இப்படி தான் என்னோட அப்ரோச் இருக்கும். இந்த இதெல்லாம் எனக்கு அப்ரோச் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா 144 divided by 8 என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். 144 divided by 8 அப்படின்றது நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் 144 divided by 8 என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். 144 divided by 8 அப்படினா எனக்கு என்ன தெரியும் 1 times is 8 தெரியும். திருப்பி வந்து 6 போகும் 18 டைம்ஸ் இருக்குமா 18 divided by இந்த क्वेश्चन மார்க் equal to 9. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா எனக்கு 2 டைம்ஸ் கேக்குமா? சப்போஸ் அப்ப இந்த क्वेश्चन மார்க் x னு வச்சனாக்க I can take x is equals to 2. அப்ப my answer will be what? Option B 2. Clear? So
ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க, அதனால என்ன பண்றேன் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இதை. அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பை 100 இன்டூ 590. ஸோ அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 236 பிளஸ் 11.8 எடுத்துக்கலாமா? 236 பிளஸ் 11.8 எடுத்துக்கலாமா? அப்போ 590 இன்டூ எக்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 742.8. ஸோ இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். அப்போ ஐ கேன் சே தட் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2478. ஐ மீன் இந்த 10 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் டிவைட் பை 59. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 டைம்ஸு 4 டைம்ஸு 4னா 42 will be your answer. இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். 42 will be your answer. ஸோ இதை எப்படி இப்போ சப்போஸ் இதை என்னால் சால்வ் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் என்னன்றது. அதாவது இந்த பிளேஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போறேன். சப்போஸ் இதை டிவைட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸ் வந்த பிறகு நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போறேன். அதாவது மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரோட யூனிட் டிஜிட்டை 1 மாத்திரம் நான் ட்ரை பண்ண போறேன். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டோட வேல்யூவை 1 மாத்திரம் ட்ரை பண்ண போறேன். எனிதிங் பை 1 அந்த வேல்யூ தான் இருக்க முடியும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா 2 + 4 + 7 + 8 டிவைடட் பை 5 + 9. அப்போ இங்கே பார்ப்போம் 2 + 4 is 6, 6 ஒரு 7 is 13, 13 ஒரு 8 is 13 + ஒரு 8 is 21, 21 டிவைட் பை இங்கே எனக்கு 14 வரும். இப்பயும் கூட எனக்கு யூனிட் டிஜிட் தான் மாற்றணும். ஸோ என்ன பண்ணேன் 2 + 1 வச்சுக்கிறேன், 1 + 4 வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னாக்க 3/5 வரும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த டினாமினேட்டரில் வந்து கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ 1 மாத்திரம் ட்ரை பண்ணி நான் சொல்லிக்கிறேன். ஸோ 1 மாத்திரம் எனக்கு தெரியும் 5 2s are 10. அப்போ கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 6/10. அப்போ 1 + 0 will be what 1. அப்போ 6/1 சொல்லி கிடைக்குமா? அப்போ this is going to be 6. அப்போ இந்த 6 வச்சு எப்படி இங்கே ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்க போகிறேன். 4 + 8 எவ்வளவு 12. ஸோ 1 + 2 is 3. இங்கே பார்க்குறேன் 4 + 5 is 9, 4 + 2 is 6, 4 + 1 is 5. அப்போ எனக்கு 6 வரக்கூடிய ஆன்சர் இது மட்டும் தான். அப்போ ஆப்ஷன் சி will be my answer.